வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ட்ரெஷர் வேர்ல்ட் மோட்டிவேஷன் ஸ்டோரி. சிந்தனைக்காக ஒரு சிறிய கதை. ஒரு மரம் வெட்டி தினமும் மரங்களை வெட்டி சந்தையில போய் விற்பனை செய்து கொண்டிருந்தார். வழமை போலவே அன்றும் மரங்களை வெட்ட செல்லும் போது சாயங்கால உச்சி வெயில் ரொம்பவுமே கலப்பா இருந்தது. ஒரு மர நிழல்ல ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது அந்த வழியாக ஒரு குடிகாரன் வாரான். இவனை பார்த்து நல்லா குடிச்சிருப்பான் போல இருக்கு, அதுதான் இப்படி விழுந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லி திட்டிக் கொண்டே போயிடுறான். இன்னும் சற்று நேரத்தில் அந்த வழியாக ஒரு திருடன் வாரான். அவன் இவனை பார்த்து சொல்றான், ராத்திரி பூரா திருடி இருப்பான் போல இருக்கு, அதுதான் அசதியில இப்படி தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இன்னும் சற்று நேரம் கழித்து ஒரு விவசாயி அந்த வழியாக வாரான். ரொம்பவுமே கஷ்டப்பட்டு உழைக்கிறவனா இருக்கும், அதுதான் அசதியில இந்த உச்சி வெயில்ல படுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இது மாதிரிதாங்க எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்கள்ல அநேக பேரை நாங்க வெளி தோற்றத்தை பார்த்து கணிக்கிறவர்களா இருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில நாங்க யாரையுமே வெளி தோற்றத்தை பார்த்து நியாயம் தீர்க்காதவர்களாக இருப்போம். வேத வசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ எங்கள் உள்ளார்ந்த இருதயத்தை பார்க்கிறார் என்பதாக. நாங்க ஒவ்வொருவருமே கர்த்தருடைய இருதயத்தை கொண்டவர்களாக வெளி தோற்றத்தை பார்த்து யாரையுமே நியாயம் தீர்க்காதவர்களாக இருப்போம்.